சந்தோஷமா எல்லாருக்கும் நல்ல சாமி கும்பிட்டீங்களா? நாங்க அர்ஜென்ட்டா வந்துக்கிறோம். அப்புறம் அடிக்கலாடி கம்முன்னு மலை ஏறிப்போம். நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி டிஸ்ட்ரிக்ட் வழுதனம்பேடு கிராமத்துலேருந்து பேசுகிறோம். நாங்கள் வந்து எட்டியம்மன் கோயிலுக்கு 22 வருஷமாக அம்மனை பார்க்க முடியாமல் நாங்கள் வந்து ஒரு தீண்டத்தகாத மக்களை ஒதுக்குற மாதிரி எங்களை ஒதுக்கி வச்சு இதுவரையும் நாங்கள் இப்போ எங்களை பார்க்க விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க சார். போன மாதம் நாங்கள் இதே மாதிரி அம்மனை பார்க்கறதுக்காக வரவேற்பு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் போய் எங்களை வர வச்சு எங்களை ரொம்ப முடியாத அளவுக்கு எங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தி அமுச்சு வச்சாங்க. ரொம்ப வாய் வார்த்தைங்களெல்லாம் ரொம்ப அவதூறான வார்த்தைங்களெல்லாம் விட்டு எங்களை அமுச்சு வச்சாங்க. காவல்துறை முன்னிலையில் எங்களை பார்க்க கூட்டிட்டு போய் காவல்துறை எங்களை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. பார்க்க முடியாத அளவுக்கு நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம். நாங்கள் வந்து சாமி போய் பார்க்கணும், நாங்கள் நிறைய வேதனையோடு வந்திருக்கிறோம், எங்களுக்கு சாமி பார்த்தே ஆகணும்னு நாங்கள் சொன்னோம். எங்கள் ஊரில் ஒரு 1.5 மாதக்கிட்ட போலீஸ் போட்டு காவலுக்கு எங்களை விட்டு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அரசாங்கம் எல்லாம் முன்னணியில் கம்யூனிஸ்ட் கட்சி இப்போ என்ன பண்ணாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மூலயமா எல்லோரும் சேர்ந்து இந்த தீண்டாமை ஒழிப்பு திட்டம் அந்த கட்சி மூலயமா மக்களெல்லாம் எல்லோரும் ஒரு தினமாக வந்து எங்களுக்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் போய் சாமி பார்க்குறோம். 22 வருஷம் கட்சி சாமி பார்த்து எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த கட்சி மூலயமா எங்களை கூட்டிட்டு போய் அரசாங்கம் மொத்த கட்சி மூலயமா எல்லோரும் ஒரு துணியாக பாடுபட்டு எங்களை சாமி காமிச்சாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷமாக சாமி பாச மகிழ்ச்சி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார். ரொம்ப மகிழ்ச்சி. எங்கள் ஊரில் இன்றைக்கி ஒரு குழந்தைங்க கூட பள்ளிக்கூடம் கூட போகல சாமி பார்க்கறதுக்காக மொத்த லீவ் போட்டு நாங்கள் மொத்த பேர் போட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் போய் பார்க்குறோம். எங்களை அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. கஷ்டப்பட்டு போய் பார்த்தோம். சாமி நல்லபடியாக பார்த்து எந்த பிரச்சனை இல்லாமல் காவல்துறை ஒத்த வச்சது எங்களுக்கு, இந்த அரசாங்கமாக ஒத்து வச்சது, இந்த கட்சியில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இந்த தீண்டாமை ஒழிப்பு திட்ட கட்சி எல்லாம் எங்களுக்கு ஒத்து வச்சு காவல்துறை அனைவரும் ஒத்து வச்சு கலெக்டரையா வந்து கலெக்டரையா முன்னணியில் நாங்கள் சாமியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கோம் சார். இன்றைக்கி எங்களுக்கு இன்றைக்கி தான் 22 வருஷம் கழிச்சு இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆனந்த கட்சா மாதிரி இருக்குது. இனிமேல் இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கஷ்டப்படாமல் போய் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் சார். நாங்கள் எங்களுக்கு இன்றைக்கி இவ்வளோ காவல்துறையோடு போனோம். எப்போதும் எங்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வர முடியாது சார். நாங்கள் கடைசி வரை இதே மாதிரி போக முடியாது. நாங்கள் இந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போய் அம்மனை நாங்கள் வழிபாடணுன்னு நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையை எங்களுக்கு அரசாங்கம் நிறைவேற்றி கொடுக்கணும். அந்த சூழல் வரும்னு நினைக்கிறேன். அந்த சூழ்நிலை கண்டிப்பாக வர வைப்பாங்க சார். இன்னைக்கு இத்தனை போலீஸ் 300 போலீஸோடு கூட்டின்னு போகிறீங்க இவ்வளோ பாதுகாப்போட. இன்னைக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க, நாளைக்கு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்கள்? திரும்ப நாங்கள் இப்போ இது மாதிரி எத்தனை முறை நாங்கள் இன்னும் எங்களுடைய தலைமுறை நான் வந்து 5ஆம் வகுப்பு படிக்க சொல்லி 10 வயசாக இருக்க சொல்லி பிரச்சனை நடந்தது. இன்றைக்கி எனக்கு 32 வயசு. இன்றைக்கி என் தலைமுறை வளர்ந்துச்சு. என் தலைமுறையிலேயே அந்த பிரச்சனை நீடிக்குதுன்னா இன்னும் இருக்க எங்கள் குழந்தை குட்டிங்க தலைமுறையாக நீடிச்சிங்கன்னு இருந்தால் எங்களுடைய வரப்போகிற காலகட்டத்தில் எங்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி வந்து காவல்துறை எல்லோரும் வந்து பாதுகாப்பு இன்றைக்கி ஒரு நாள் கொடுத்துட்டாங்க. கடைசி வரை இதே மாதிரி கொடுப்பாங்களா? எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த அரசாங்கம் எங்களை நிறைவேற்றி கொடுக்கணும். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நாங்கள் போய் சாமியை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைக்கணும் சார். இதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் அம்மனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என் பேர் ஜெயலட்சுமி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.